200 சிசி செக்மெண்ட்னு எடுத்ததால டாப் ஸ்பீடு, இனிஷியல் மைலேஜ்னு சொல்லி ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ். பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல டார்க், ஒரு லீனியரான பவர் டெலிவரி, எக்ஸ்பெக்டட் மைலேஜ்னு சொல்லி அதோட டெக்கு ஃபியூச்சர்ஸ்னு சொல்லி ஏகப்பட்டதை லோட் பண்ணி ட்ராக் ஓரியன்ட் அண்ட் சிட்டி ஓரியன்ட் அண்ட் ஏன் ஃபேமிலி ஓரியன்டாக இந்த பைக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல் போய் சொல்லணும் அப்படின்னா இதை மாடிஃபை பண்ணி ஸ்டண்ட் பைக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த எல்லாருக்கும் ஒரு காலத்தில் தெரிஞ்ச, இன்னைக்கு யாருக்குமே தெரியாம சேல் ஆயிட்டு இருக்க அந்த டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4V. 2016 டிவிஎஸ் இந்த பைக்கை லான்ச் பண்ணும்போது இது மற்ற ஆர்டிஆர் பைக் டிசைன்ஸ் மாதிரி இருந்துக்கூடாது முடிவு பண்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த பைக்கை அவங்க ஒரு ஃபிளாக்ஷிப் மாடலா பார்த்தாங்க. அவங்களோட புது டிசைன் ஏகப்பட்ட பேரை திரும்பி பார்க்கவும் வச்சுதான், நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணவும் செஞ்சுதான், அந்த யங்ஸ்டர்ஸை வாங்கவும் வச்சுது. இந்த பைக்கை லான்ச் பண்ணும்போதே மொத்தம் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க. ஃபியூல் இன்ஜெக்டர் அண்ட் கார்பரேட்டர் வேரியன்ட் சொல்லி 197cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் இன்ஜின் ப்ரொடியூசிங் 21 PS at 8500 RPM and 18.1 Nm torque at 7000 RPM. டாப் ஸ்பீட் 145+ km/h. இந்த பைக்கோட கேரக்டரும் சரி, பவரும் சரி, அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் பிடிச்சிரும் செஞ்சிடாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்க ஆர்டிஆர் பைக் ஓட்டிருக்கீங்க, அதோட ஜீன் உங்க பிளட்ல இருக்கு அப்படின்னா இந்த பைக் நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்க கூட பாண்ட் ஆகும். இல்லைன்னா இந்த பைக் இப்பதான் வாங்குறீங்க, அதுவும் ஃபேமிலிக்காகவும் சிட்டி யூஸ்க்காகவும் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பைக் கொஞ்சம் கொஞ்சமா உங்க கூட அட்டாச் ஆயிடும். கேரக்டர் வைஸையும் சரி, எமோஷனல் வைஸையும் சரி, ஏன்டா இந்த பைக் இத்தனை நாள் ஓட்டாம விட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கும். அதை தாண்டி இந்த பைக்கை நீங்க இன்னும் ஸ்பீடா ஓட்ட போறீங்க, ரேஸ் ஓட்ட போறீங்க, மற்ற 200 சிசி பைக்ஸ் கூட இதை காம்படிட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பைக் கண்டிப்பா உங்க கூட செட் ஆகாது. அது இந்த பைக் மேல தப்பு இல்ல, ஓட்டுற உங்க மேலதான் தப்பு. ஏன்னா காலங்காலமா அவன் குடும்பத்தில் இருக்கிற ஜின்னா இவனுக்கு இருக்கு செய்யும். இதை தாண்டி இந்த பைக்கோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன், அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ், டிஃபரெண்ட் மோட்ஸ், கிளைட் த்ரூ டெக்னாலஜி. 200 சிசில மற்ற எந்த பைக்ஸ் கிட்டயுமே இல்லாத ஒரு ஃபியூச்சர்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் ஆப் மூலமா இந்த பைக்கை கனெக்ட் பண்ணி இந்த பைக்கோட டீடைல்ஸ் உங்களால பாத்துக்க முடியும். அதை தாண்டி ஒரு சில விஷயத்தை உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த கால்ஸ் அலர்ட், மெசேஜ் அலர்ட்னு சொல்லி இத்தனை வருஷமா இந்த பைக் டிவிஎஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணி இப்போ 20th anniversary 2025 மேஜர் அப்டேட், ஹெட்லைட் அண்ட் டிஎஃப்டி டிஸ்பிளே கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி இப்போ பைக்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஃபைனலி இந்த பைக்கை பிடிச்சவங்க அந்த ஆர்டிஆர் ஃபேமிலிஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க, பாப்பா எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பைக் எந்த பைக் ஒன்றாலும் சரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க.